கேஸ் நம்மள நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்றது ஈஸி அப்படின்னும் ஹார்ட் ஒர்க் யாரு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது நீங்க நினைக்கிற அளவுக்கு ஈஸிலாம் கிடையாது. இது எல்லாராலையுமே பண்ண முடியாது. ஒரு சில பேர் ஹார்ட் ஒர்க் அப்படின்னா கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவே இன்னும் சில பேர் ஹார்ட் ஒர்க் உண்மையான மீனிங்க புரிஞ்சுக்கவங்களா இருப்பாங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது டீப் ஃபோக்கஸ் அப்படின்னு தெரியும். எந்த ஒரு நபர் தன்னை பத்தி முழுமையா புரிஞ்சுக்கிட்டு தன்னை முழுவதுமா கண்ட்ரோல் பண்றாங்களோ அந்த ஒரு நபர் 100 நபரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நபரை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவரா இருப்பாங்க. The first rule, deep work with right decision. நீங்க என்னதான் ஸ்மார்ட்டா ஃபாஸ்டா ஹார்ட் ஒர்க் போட்டாலும் சரி, உங்களோட டெசிஷன் தப்பா இருந்துச்சுன்னா அது எல்லாமே வேஸ்டா தான் போகும். நீங்க ஒரு தவறான டெஸ்டினேஷனை நோக்கி தான் போவீங்க. நீங்க வேகமா போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க எதை நோக்கி போறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம பிறந்ததுல இருந்தே மில்லியன்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் நாம எடுக்கிறோம். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் உங்களுடைய தாட்ஸும் நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ல இருந்து தான் வருது. இப்போ நீங்க எந்த வீடியோ பாக்குறதும் நீங்க எடுத்த ஒரு டெசிஷனா தான் இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷனும் அதில் ஏற்படக்கூடிய ஒரு தெளிவற்ற நிலையை தான் பாராடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்றோம். நீங்க கஷ்டமான டெசிஷனை மேக் பண்றப்போ உங்களோட டைரக்ஷனை பத்தி ஒரு கிளியரான ஐடியா இருக்கணும். அதாவது நீங்க இக்கட்டான சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணணும், உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு கிளியரான ஒரு ஐடியா இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஸ்கூல்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல ஒரு டிராயிங் காம்படிஷன்லயும் கலந்துக்கிறாங்க. அவங்க 2 பேருமே அந்த டிராயிங் காம்படிஷனுக்காக ரொம்பவே பிராக்டிஸ் பண்றாங்க. அவங்க 2 பேரும் மத்தவங்களை விட ரொம்பவே அமேசிங்கான டிராயிங்ஸ்லாம் வரைவாங்க. அதுல ஒருத்தன் ஒரு பூவை வரையறான் அண்ட் இன்னொரு பையன் அயன்மேனோட ஃபேஸ வரையறான். அதை பார்த்த உடனே அவனோட ஃப்ரெண்ட் உடனே ஷாக் ஆகிட்டான். இதனால இவனும் நானும் ஒரு சூப்பர் ஹீரோவை வரைய போறேன் அப்படின்னு சொல்லி ஹிருத்திக் ரோஷன் நடிச்ச கிறிஷோட டிராயிங்க வரையறான். ஆனா அந்த டிராயிங்க்கு அவன் பிராக்டிஸ் பண்ணவே இல்ல. அவன் பிராக்டிஸ் பண்ணது எல்லாமே அந்த ஃப்ளவரை வரையதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணான். இப்போ அவன் எதுக்காக தன்னோட டெசிஷன்ஸ ஒரு ஃப்ளவர் டிராயிங்ல இருந்து கிறிஷ் டிராயிங்க மாத்தினான்? அதுக்கு காரணம் அவன் தான் ரொம்ப லைட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். அது மட்டும் இல்லாம கிறிஷோட டிராயிங்க்கு அவன் ஃபுல்லாவே பண்ணி முடிக்கல அண்ட் ஆல்சோ அவன் அதுக்கு பிராக்டிஸும் பண்ணல. இதனால அவன் ரொம்பவே குழப்பத்துல இருந்தான் அண்ட் ஆல்சோ டைமும் போய்கிட்டே இருந்தது. கடைசியில அவன் எந்த ஒரு டிராயிங்குமே கம்ப்ளீட் பண்ணாம இன்கம்ப்ளீட்டா விட்டுட்டான். 90% டைம் அவன் இதுலயே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். இததான் டெசிஷன் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குமே ஒரு புத்தகத்தோட ஒரு பேஜ படிக்கிறப்போ அந்த அளவுக்கு லேசினஸ் இருக்காது. ஆனா அதே புக்கை ஃபுல்லா படிக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பா லேசினஸ் இருக்கும். அது ஏன் அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ள ஒரு டவுட் வந்துரும். இந்த புக்கை நம்ம ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த டவுட் தான் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை முதல்ல தடுக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சரே கிரிப்டோ, என்எஃப்டி, மெட்டாவர்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களோட உண்மையான ஃபியூச்சர் என்ன அப்படின்னா டீப் ஒர்க் அண்ட் ஃபோக்கஸ்டு மைண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல நம்மளோட கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், அட்டென்ஷன் ஸ்பேன் இது எல்லாமே ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நம்மளோட மைண்டோட ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளோட அட்டென்ஷன் கம்மியாகிறதுனால நம்மளோட பிரெயின் டேமேஜ் ஆகுது. எப்படிப்பட்ட பிரெயின் டேமேஜ் ஹேபிட்ஸை கூட நீங்க ஃபோக்கஸ் பண்றதன் மூலமா தவிர்க்கலாம். அண்ட் நம்பர் 2, ஃபோக்கஸ்டு மைண்ட். சரி, இப்போ ஃபோக்கஸ்னா என்ன அது குறித்து பார்க்கலாம். உண்மையை சொல்லணும் போனா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது உங்க மைண்டோட ஹெல்த்தை குறிக்குது. அதாவது உங்க மூளையில கிட்டத்தட்ட இந்த ஸ்கிரீன்ல தெரியல அளவுக்கு செல்ஸ் நம்மளோட பிரெயின்ல இருக்குது. இதை நீங்க ஆக்டிவேட்டா வச்சுக்க சிம்பிளா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம். அதாவது சிவிங்கம். இந்த சிவிங்கமை யூஸ் பண்ணலாம். இப்படி பண்றப்போ உங்களோட ஃபோக்கஸும் அதிகமாகும். இதனால தான் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் அவங்க பேட்டிங் பண்ணும்போது சிவிங்கம் சாப்பிடுவாங்க. சோ உங்களோட ஃபோக்கஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைச்சா கண்டிப்பா நீங்க இந்த சிவிங்கம் எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போ எப்படிலாம் நம்ம ஃபோக்கஸே இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முதல் காரணமே நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் செல்ஃப் டாக்கிங். அதனால நீங்க எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா இது என்னால பண்ண முடியுமா, இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், அதனால இதை நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்டே நம்ம கிட்ட டாக் பண்ணும். இதை தான் நம்ம செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது, உங்களோட ஃபோக்கஸ்க்கு எதிரியா இருக்குது நீங்க பணத்தை பத்தியும் உங்களோட ஃபேமிலி பத்தியும் கவலைப்படுறது. இப்போ செய்யக்கூடிய வேலை நமக்கு செட் ஆகுமா, இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு ஃபேமிலியில நடக்கக்கூடிய தேவையில்லாத சண்டைகள், அதாவது ஈகோகளை நீங்க யோசிச்சு பாக்குறது. சோ இந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது உங்களோட மைண்ட் உங்களுக்கு சரியான ஃபோக்கஸை கொடுக்காது. உங்க ஃபோக்கஸ்க்கு மூணாவதா இருக்கக்கூடிய மிகப்பெரிய எனிமி என்னன்னா உங்களோட மொபைல் போன். அதாவது உங்களோட மொபைல் போன்ஸ்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் உங்களோட மைண்ட்ஸ்க்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை ஏத்தி விடுது. அண்ட் நாலாவதா உங்க ஃபோக்கஸ்க்கு எனிமியா இருக்கிறது ஃபேட்டிக். இது ஏற்பட முக்கிய காரணம் நீங்க தூக்கம் இல்லாம இருக்கிறது. அதனால ஒரு நாளைக்காவது நீங்க 7 ல இருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கியே ஆகணும். அதனால ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பிங் டைம் டயட் பிளானையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபோக்கஸ் இல்லாம நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அது ஹார்ட் ஒர்க்கே கிடையாது. அதனால நீங்க இத ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லவே கூடாது. இப்போ நீங்க ஃபோக்கஸ்ல இருந்து ஒர்க் பண்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நீங்க இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரண்ட் லெவலை புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாவே ரீகால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல ரிமெம்பர் பண்ண முடியும். நீங்க உங்க கண்களை மூடினா கூட இந்த உலகத்தை ஃபோக்கஸ் மூலமா இந்த உலகத்தை உங்க மனசுக்குள்ள இருந்து பார்க்க முடியும். இதை உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா 10 மணி நேர வேலையை கூட உங்களால
வெறும் 1 மணி நேரத்திலே பண்ண முடியும். இது எல்லாமே உங்களோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்றதன் மூலமா உங்களால செய்ய முடியும். நீங்க ஃபோக்கஸா ஒர்க் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க எங்க உங்களோட கவனத்தை செலுத்துறீங்க அப்படிங்கிறது உங்களோட கையில தான் இருக்குது. அதனால உங்களோட மைண்டை எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட வில் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஓவர் திங்கிங் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும். சோ இதுதான் ஹார்ட் ஒர்க். இப்போ நீங்க இந்த ஹார்ட் ஒர்க்க பண்ணணும். அது சரி, நான் இப்போ எப்படி இந்த ஹார்ட் ஒர்க்க பண்றது, அந்த ஹார்ட் ஒர்க்ல இருந்து எப்படி ரிசல்ட்டை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். அதை பத்தி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் நம்பர் 3, இன்ஃபர்மேஷன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த யூனிவர்ஸோட ஒரு விதி. ஷிப் ஆஃப் தெசிஸ் அப்படிங்கக்கூடிய படத்துல இத பத்தி ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பாங்க. சின்ன பாகங்களை ஒன்னு சேர்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய பொருளா மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் தி எக்ஸாம்பிள் ஆர்கெஸ்ட்ரா இவங்களை எடுத்துக்கோங்களேன். அதுல ஒருத்தர் மட்டும் பாட்டு பாடினா நல்லாவா இருக்கும்? அதுவே அவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பாடினாதான் அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியிலையும் நிறைய கெமிக்கல் சேர்றப்போ தான் அது ஒரு மிகப்பெரிய புது கெமிக்கலா உருவாகும். இததான் உங்களோட நாலேஜுக்கும் அப்ளை ஆகும். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை ஒன்னா சேர்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய புதிய விஷயங்களை உருவாக்கும். இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களோட நாலேஜ் அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஐடியாஸ் மூலமா தான். இத நீங்க எங்க இருந்து பெற முடியும் அப்படின்னா நீங்க நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. ஃபார் தி எக்ஸாம்பிள் புக்ஸ், ஆடியோஸ், பாட்காஸ்ட், பிடிஎஃப் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல இருந்து கூட நீங்க உங்களோட நாலேஜ் அதிகரிக்க முடியும். அண்ட் கடைசியா 4th பாயிண்ட், ஜஸ்ட் டூ ஒன் திங். நீங்க பண்ணக்கூடிய வேலை எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் செய்யறதை விட கொஞ்சம் குவாலிட்டியான விஷயமா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முக்காவாசியான நபர்கள் மல்டி டாஸ்கர்ஸ். சோ அதுல நீங்க செய்ய வேண்டிய இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை தள்ளி வைக்கிறது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்க உங்களோட லக்க பிளேம் பண்றதை விட்டுருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா திரும்பியும் ஆப்பிளோட CEO ஆனாரு. அப்ப அவரோட கம்பெனில கிட்டத்தட்ட 350 ப்ராடக்ட்ஸோட ஒர்க் போகிட்டு தான் இருந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா 340 ப்ராடக்ட்ஸோட ஒர்க் அப்படியே ஸ்டாப் பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லார்கிட்டயுமே நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்றதை விட்டுட்டு வெறும் இந்த 10 ப்ராடக்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ நம்மளோட ஹார்ட் ஒர்க் கான்சென்ட்ரேஷன் ஒரே விஷயத்துல இருக்கும் பொழுது அதோட அவுட்புட் மத்தவங்களை விட பல மடங்கா அதிகரிக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லென்ஸ் சொல்லலாம். அதாவது ஒரு லென்ஸ் சூரியன் வெளிச்சத்துல காமிக்கும் பொழுது அதோட அதிகப்படியான ஃபோக்கஸ் மூலமா ஒரு பேப்பர் ஏறி வைக்கும். சோ அதனாலதான் சொல்றேன் ஒரு ஃபோக்கஸான விஷயத்து மேலேயே அதிகமான ஹார்ட் ஒர்க்க போடுங்க அப்படின்னு. அதனால நீங்களும் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியே சில சமயங்களை பிரேவான டெசிஷன்ஸை எடுக்க கத்துக்கணும். அண்ட் ஆல்சோ நோ சொல்லவும் கத்துக்கணும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்ம எப்படி ஹார்ட் ஒர்க்க பண்றது அப்படின்னு சொல்லி தெளிவா பார்த்தோம். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களோட லைஃப்ல இந்த வீடியோல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Bye bye.